இமேஜின் நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு blood கொடுக்குறீங்க அவங்க லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு. பட் அது அவங்கள கொன்றுது. இது எதனால நடக்குது? அண்ட் எதனால ஓ குரூப் ஆஃப் பிளட்டை நம்ம யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்கிறோம்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிளட் குரூப்பிங் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிளட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேமாக தான் இருக்குது. பட் இன்டர்னலாக அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். And the difference is because something called antigen and antibody. So hi all, welcome to NEET Study Master channel. இன்னைக்கு வீடியோல நம்ம blood grouping, antigen, antibody and RH factor அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Coming to our first topic of blood grouping. So blood grouping அப்படின்னா என்ன? Blood grouping is based on what is present on the RBC surface. So antigens on the RBC surface என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் blood group நம்ம சொல்கிறோம். Antigen அப்படின்றது ஒரு ஐடென்டிட்டி மார்க்கர் மாதிரி. It's just like an ID card, this identity marker. Antigen is இன்ஹெரிட்டட் மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கிளைகோலிபிட், கிளைகோப்ரோட்டீனாக இருக்கலாம். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஆர்பிசி செல் மெம்ப்ரேன் தட் டிட்டர்மைன் த இண்டிவிஜுவல் பிளட் டைப். இதை பொறுத்து தான் நம்ம வந்து பிளட் டைப்பை நம்ம சொல்கிறோம். இஃப் பாடி சீஸ் அன்னோன் ஆன்டிஜன் அப்படின்னா ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணும் நம்மளோட பாடி. அதாவது ஃபாரின் ஆன்டிஜன், அதுக்கு தெரிஞ்ச ஆன்டிஜன் இல்லாமல் வேறு ஏதோ ஆன்டிஜன் பார்த்துச்சுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இது ஒரு செக்யூரிட்டி செக்கிங் ஐடி கார்டு மாதிரி தான். ஐடி கார்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ட்ரி பிளாக் ஆயிரும் பாடிக்குள்ளே. அதே தான் பிளட்லேயும் நடக்குது. சேம் ஆன்டிஜன் இருந்தால், அதாவது இம்யூன் சிஸ்டத்துக்கு தெரிஞ்ச ஆன்டிஜன் தான் இருக்க முடியும் பிளட்டில், தெரியாத ஆன்டிஜன் இருக்க முடியாது. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட்டான ஏபிஓ சிஸ்டத்துக்கு வரலாம். So in the ABO system is based on the presence of two antigen, அதாவது A and B antigen. அது இருக்கா இல்லையா ஆர்பிசியில் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட பிளட் குரூப் நம்ம சொல்கிறோம். அது தவிர இந்த ஆன்டிபாடிஸ், ஸோ ஆன்டிஜன் ஏபின்னு இருக்குது. ஆன்டிபாடி இஸ் present in the plasma. The plasma contains the natural antibodies. இப்போ ஏ பிளட் குரூப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும். அண்ட் ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஆன்டி பியாக இருக்கும். அவங்க வந்து ஏ அண்ட் ஓக்கு பிளட் டொனேட் பண்ணலாம். அதே மாதிரி பி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஆன்டிஜன் ஆர்பிசி செல்லில் அவங்களுக்கு பி ஆன்டிஜன் இருக்கும். ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏவாக இருக்கும். ஏன் இப்படி ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பிக்சரில். இதில் ஏபியாக இருந்தால் ஆன்டிஜன் ஏபி இருக்கும், ஆன்டிபாடி எதுவும் இருக்காது. ஓக்கு வந்து எந்த விதமான ஆன்டிஜனும் இருக்காது. ஆன்டிபாடி ஆன்டி ஏ ஆன்டி பி இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் பிளட் டொனேட் பண்ணலாம். இப்போ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கான்செப்டுக்கு வருவோம். இது நான் பிளட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆர்பிசி செல் சர்ஃபேஸில் இருக்கும். இது ஒரு ஐடி கார்டு மாதிரின்னு நான் சொன்னேன். அதே இது ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மாவில் இருக்கும். அது எனிமியை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிஜன் ஏவாக இருக்குது, ஆன்டிபாடியும் ஏவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அக்ளூட்டினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கும். அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ட் ஆகும். ஸோ ரியாக்ட் ஆகி இட் கிரியேட்ஸ் திஸ் கிளம்பிங் ரியாக்ஷன் விச் இஸ் அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆன்டிஜன் ஏ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆன்டி ஏ இருக்காது, ஆன்டி பி தான் இருக்கும். ஆன்டிஜன் பி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆன்டி பி இருக்காது, ஆன்டி ஏ தான் இருக்கும். ஏன்னா அந்த அக்ளூட்டினேஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏ அண்ட் பி ரெண்டும் இருக்க இடத்துல எதுவும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துலையும் அந்த கிளம்பிங் ரியாக்ஷன் நடக்கும். சப்போஸ் ஆன்டி ஏ ஆன்டி பி இருந்துச்சுன்னா அதனால நமக்கு அது தேவை கிடையாது. ஆன்டி ஏ ஆன்டி பி இருக்க இடத்துல ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் அந்த கிளம்பிங் நடந்துடும்.
அதனால ஆன்டிஜனே இருக்காது. ஸோ டொனேட் பண்ணுறது இப்படி எல்லாருக்கும் ஓ தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பொறுத்து தான் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. சப்போஸ் தப்பாக கொடுத்தோன்னா தான் அந்த அக்ளூட்டினேஷன் ஆர் கிளம்பிங் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால தான் மேட்ச் பண்ணணும், டோனரு ரெசிபியன்ட் பிளட்டையும் மேட்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி செக் பண்ணி ராங் டிரான்ஸ்ஃபியூஷனில் தான் ஆர்பிசி வந்து டிஸ்ட்ராய் ஆயிரும். இதில் யூனிவர்சல் டோனர்னு நம்ம ஓ குரூப்பை சொல்கிறோம், யூனிவர்சல் ரெசிபியன்றதை ஏபி குரூப்பை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டமை பொறுத்து. ஸோ இந்த மேட்சிங் மெயினாக அந்த அக்ளூட்டினேஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறது. இதில் நீங்கள் சிம்பிளாக எப்படி ரிமெம்பர் பண்ணலான்னா, ஏ பர்சனுக்கு பிவை பிடிக்காது, அதனால ஆன்டி பி இருக்குது. பி பர்சனுக்கு ஏ பிடிக்காது, அதனால ஆன்டி ஏ இங்கே இருக்குது. ஏபி பர்சன் ஹேட்ஸ் நோபடி, அதனால ஏபி பர்சன் இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து நன், எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ பர்சனுக்கு ஹேட்ஸ் எவ்ரி ஒன், ஸோ அதனால போத் ஆன்டினா ஹேட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் கம்மிங் டு this is about a ABO blood grouping system. Next coming to the RH type. நம்ம ஏபிக்கு வந்து நோ ஆன்டிபாடி இல்லையா, ஆன்டிபாடியே கிடையாது, அதனால அவங்க யார்கிட்ட இருந்தனாலும் பிளட் வாங்கிக்கலாம், அதனால அவங்கள யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்கிறோம். ஓக்கு வந்து ஆன்டிஜனே கிடையாது, அதனால அவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். ஸோ ஓ நோ ஆன்டிஜன், கிவ் இட் டு ஆல். ஏபி நோ ஆன்டிபாடி, டேக் இட் ஃப்ரம் ஆல். கம்மிங் டு த ஆர்ஹெச், இப்போ பிளட் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிளம்பிங் ஆர் அக்ளூட்டினேஷன் நடந்து ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் நடந்து இட் கேன் பி ஃபேட்டல். இந்த இடத்துல ஆர்ஹெச் ஃபேக்டருக்கு வருவோம். அனதர் சிஸ்டம் இருக்குது ஏபிஓ சிஸ்டம் மாதிரி, அதுதான் ஆர்ஹெச் ஃபேக்டர். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னா டீன்ற ஆன்டிஜன் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஆன்டிஜன்லேயே ஒரு டைப்பு தான் இந்த டி ஆன்டிஜன் அப்படின்றது. அந்த ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்ஹெச் பாசிட்டிவ்னு சொல்கிறோம், அந்த டி ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா நம்ம ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்கிறோம். அவங்கள ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சன்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டிஜன்லேயே ஒரு டைப்பு தான் டி ஆன்டிஜன் அப்படின்றது. இதை ரீசஸ் ஃபேக்டர்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் ஒரு இன்ஹெரிட்டட் ப்ரோட்டீன்னா ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஸோ இன்ஹெரிட்டட் ப்ரோட்டீன்னா நம்ம பேரண்ட்ஸ்டேருந்து வந்தது ஹெரிடிட்டியாக. ஸோ இப்போ ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சன் கெட்ஸ் ஆர்ஹெச் ப்ளஸ் பிளட் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிரும். நமக்கு அது வேணாம், ஆன்டி ஆர்ஹெச் ஃபார்ம் ஆகக்கூடாது, அதனால தான் ஆர்ஹெச் மேட்சிங் வந்து இந்த இடத்துல எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஏபிஓ சிஸ்டமில் சொன்னமோ இந்த இடத்துல ஆர்ஹெச் மேட்சிங்கும் எசென்ஷியல். ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ நடக்கும்னா மதர் பேபி விஷயத்தில். மதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்து பேபி வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் எந்த இஷ்யூவும் வராது. பட் செகண்ட் ப்ரெக்னன்சியில் ஆன்டிபாடிஸ் அட்டாக் ஆகி ஃபீட்டஸ் வந்து டெத் ஆகிற வரைக்கும் போகலாம். இட் கேன் பி ஃபேட்டல். ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் இஷ்யூ இருக்காது. மதர் ஆன்டிபாடிஸே குழந்தைய அட்டாக் பண்ண ஆரம்பித்தோம், அதனால ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இந்த டிசீஸ்க்கு பேர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இதோட சிம்டம்ஸ் அனீமியா, ஜாண்டிஸ் அண்ட் கேன் பி ஃபேட்டல். இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ஜெக்ஷன் இருக்குது, ரோகம் அப்படின்ற இன்ஜெக்ஷன். இது ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பேபிக்கு. இதில் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் எடுத்துட்டிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி டி ஆன்டிஜன் ஆன் த ஆர்பிசி சர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ கேஸில் இப்போ சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்காங்க அப்படின்னா டி ஆன்டிஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தே ஆர் ஓகே வித் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட், ஆர்ஹெச் ப்ளஸ்க்கே கொடுக்குறாங்க. இப்போ டி ஆன்டிஜன் இல்லாதவங்க இருக்காங்க, நீங்கள் வந்து பாடி சீஸ் அந்த இடத்துல ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சன் பிளட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் சேரும்போது இந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா பாடி வந்து அதை ஃபாரினாக நினச்சிரும் அந்த டி ஆன்டிஜனை. ஸோ வந்து பாடி ப்ரொடியூசஸ் திஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் திஸ் காசஸ் டேஞ்சர், ஃபியூச்சர் எக்ஸ்போஷர் டேஞ்சர் ஆகும். இதுதான் அந்த பேபி சினாரியோலையும் நடக்குது. இப்போ
சப்போஸ் இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க, வாட் இஃப் த பேபி இஸ் RH நெகட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி? மதரும் RH நெகட்டிவ்னா பிரச்சனையே இல்லை. நோ டி ஆன்டிஜன் இன் த பேபி. மதர் அண்ட் பேபியும் போத் டே டோன்ட் ஹாவ் டி ஆன்டிஜனுக்கு அவங்களுக்கு எக்ஸ்போஷரே இருக்காது. இந்த இடத்துல நோ ஃபாரின் ஆன்டிஜன் என்டர்ஸ் த மதர்ஸ் பிளட் டியூரிங் டெலிவரி ஆல்சோ. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியும் சேஃபு, செகண்ட் ப்ரெக்னன்சியும் சேஃபு. நோ டி ஆன்டிஜன், நோ ரியாக்ஷன், நோ ப்ராப்ளம். சரி, செகண்ட் சினாரியோ எடுக்கலாம். வாட் இஃப் த பேபி இஸ் RH பாசிட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி? இப்போ மதர் RH நெகட்டிவாக இருக்காங்க, பேபி RH பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டி ஆன்டிஜன் பேபி கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ ஃபாரின் ஆன்டிஜன் அப்படின்னு இந்த டி ஆன்டிஜனை நினச்சி மதரோட பிளட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் RH சென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதரோட இம்யூன் சிஸ்டமே பேபியோட ஆன்டிஜனை ஃபாரின்னு நினச்சி ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாலே அது டேஞ்சர் இல்லையா? இந்த மாதிரி டயத்தில் ஃபர்ஸ்ட் டெலிவரியில் இஷ்யூ வராது. ஏன்னா பிளட்டு அது வரைக்கும் மிக்ஸ் ஆகாது. டெலிவரி அப்போ தான் பிளட் மிக்ஸ் ஆகும். டியூரிங் டெலிவரி மிக்சிங் ஆஃப் த RH பாசிட்டிவ் பிளட் ஹேப்பன்ஸ். செகண்ட் ஃபியூச்சர் ப்ரெக்னன்சியில் சப்போஸ் அந்த குழந்தை RH பாசிட்டிவாக இருக்குது செகண்ட் பேபி அப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்க டி ஆன்டிபாடிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும் அந்த RH பாசிட்டிவான பேபியை. அதனால தான் இது டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ரோகம் அப்படின்ற இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் RH இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ ABO அப்படின்றது ஆன்டிஜன் ப்ளஸ் ஆன்டிபாடி வச்சு தான் நம்ம அந்த பிளட் குரூப்பிங் பண்ணுறோம். ஓன்றது யூனிவர்சல் டோனர், ஏபின்றது யூனிவர்சல் ரெசிபியன்ட், RH இஷ்யூன்றது செகண்ட் ப்ரெக்னன்சியில் மட்டும்தான் வருது. அண்ட் அந்த டிசீஸ்க்கு பேர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் ஏதாவது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.